மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா சொன்ன பேச்சு கேட்காம விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அது எதனால் அப்படின்னா டாக்டர் வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா வந்து அங்கே இருந்தால் தான் சீக்கிரமே அவங்க குணமாயிருவாங்க, அதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னனால விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இதை பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாக்கு புரிஞ்சிடும். ஆனால் காவேரி வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வெண்ணிலா இங்கே இருக்கனால உனக்கு எது பிரச்சனையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு காவேரி வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெண்ணிலா சரியாகணும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது, நீங்கள் இந்த மாதிரி கேட்குறதா எனக்கு ஒரே இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க. காவேரிக்கு வந்து என்னதான் வெண்ணிலா வந்து இங்கே இருக்கிறதுல வந்து மனசில் கஷ்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் விஜய் கிட்ட பேசுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் தாத்தா வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி வெண்ணிலா இங்கே இருக்கனால உனக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்காமா, உனக்கு எதுவும் இதாக இருக்கா, உறுத்தலாக இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு தாத்தா சொல்லுவாங்க, இல்லையே தாத்தா ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க, வெண்ணிலா குணமாகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தாத்தா சொல்லுவாங்க, இல்லைம்மா உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ உனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, அதனால தான் உன் ஃபேஸ்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை தாத்தா, அவர் வந்து நீங்கள் சொன்ன பேச்சையும் மீறி கூட்டிகிட்டு வந்தாருன்னா அவர் வந்து வேணும்னு கூட்டிகிட்டு வரல, ஏதோ லாஸ்ட் டைமில் ஏதோ முடியாமல் டாக்டர் சொன்ன பேச்சு கேட்டு அப்படி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அதனால வந்து எனக்கு அது முன்னாடியே தெரியும், அதனால் நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா, வெண்ணிலா வந்து சரியாகிற வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருக்க போகிறேன், நீங்களும் பாட்டியும் பொறுமையாக இருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. இதுக்கு தாத்தா வந்து சொல்லுவாங்க, நானும் பாட்டியும் கூட உனக்காக தான் யோசிக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் காவேரி கிட்ட சொல்லுவாங்க. சரி தாத்தா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து வெண்ணிலாவோட ரூமுக்கு போவாங்க. அங்கே வந்து வெண்ணிலா பெட்டில் உட்காந்துருப்பாங்க. வெண்ணிலா வந்து காவேரியை பார்த்தோன்னே விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இது வந்து காவேரிக்கு பிடிக்காம இருக்கும். காவேரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, வெண்ணிலா இந்த மாதிரி நீ வந்து உன்னை சரி பண்ணுறதுக்காக தான் விஜய் வந்து இங்கே வச்சுருக்காரு, அதனால தான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, உன்னை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வராரு, அதுக்காக அவருக்கு உன் மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்காத, அதெல்லாம் வந்து ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி எப்போயோ போயிடுச்சு, நான் தான் வந்து அவரோட பொண்டாட்டி, அவர் மனசில் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருப்பேன், அவரை வந்து நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ இந்த மாதிரி அடிக்கடி விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமை எடுத்து பேசுகிறது எனக்கு பிடிக்கல, ஸோ அந்த மாதிரி இனிமேல் கூப்பிடாத, உனக்கு சரியாகிற வரைக்கும் நீ தாராளமாக இங்கே இருக்கலாம், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட கேளு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து போயிடணும் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெண்ணிலாவை லைட்டாக வார்ன் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் ரூம்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு வந்து விஜய் வந்து கால் பண்ணுவார். இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்பாங்க. இல்லை உன் வாய்ஸ் கேட்கறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசுவார். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீங்கள் தான் என்னை வர வேணான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ காவேரி சரி நீ ஆஃபீஸ்லாம் வர வேணாம், எனக்காக சமைச்சு வை, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, என்னாலாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. என்னதான் வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட என்னாலலாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிஷ்ஷாக அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷாக வந்து காவேரி வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சமைச்சு முடிக்கிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவார். ஆஃபீஸ்லேருந்து வந்து எனக்காக இவ்வளோ ஐட்டம் பண்ணி வச்சுருக்கியா, சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாப்பிட கூட்டிகிட்டு போவாங்க. சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து இரு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஊட்டி விடுவார். அந்த நேரம் பார்த்து வெண்ணிலா வந்து அங்கே வந்து சாப்பாடை வந்து தட்டி விட்டுருவாங்க. விஜய் காவேரிக்கு ஊட்ட போகும்போது கரெக்டாக விஜயோட கையை தட்டி விட்டுருவாங்க. விஜயோட கையை தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் காவேரியை வந்து ஒரு அறை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் காவேரியை வந்து கீழேயும் தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்த விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிரும். காவேரி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே எந்திரிச்சு நிற்பாங்க. இதை வந்து அங்கே வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து பார்த்துருவாங்க. அவங்க வந்து தாத்தா பாட்டி எல்லாமே பதறி அடித்து அங்கே வந்து ஓடி வந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னு சொல்லும்போது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் இந்த மாதிரி வெண்ணிலா வந்து காவேரியை கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இதை கேட்ட தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிரும். இதுக்கப்புறம் தாத்தா வந்து என்ன விஜய் வெண்ணிலா என்ன இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, அவளுக்கு ஞாபகம் சரியாகி நல்லபடியாக போவான்னு நினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சரியாக காவேரிக்கு தான் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜயை வந்து திட்டுவார். அதுக்கு வந்து விஜய் சொல்வார், எனக்கு ஒன்றும் புரியல தாத்தா, வெண்ணிலா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே
ஒன்றுமே புரியல. நான் காவேரிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். இவ வந்து திடீர்னு தட்டி விட்டு காவேரியை வேற அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நடந்ததெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லுவாரு. தாத்தாவும் விஜய் கிட்ட வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் நீ தான்ப்பா எடுத்து பேசணும், நீ தான் அவனுக்கு புரிய வைக்கணும். அவ இந்த மாதிரி முழுசா ஞாபகம் வரத்துக்குள்ளே இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னா ஃபுல்லா ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அவ எந்த மாதிரி நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலையுமே சொல்ல முடியாது. இதனால காவேரியோட வாழ்க்கை தான் பாதிக்கும். அதனால நீ தான் அவகிட்ட பேசி ஒழுங்கா புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்லுவாரு. விஜயும் அதுக்கப்புறம் சரி தாத்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை போய் ரூம்ல விட்டுட்டு வருவாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காவேரியும் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ரூமுக்கு போயிட்டு காவேரி வந்து வெண்ணிலா பண்ணதையும் நினச்சி நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பாங்க. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ரூமுக்கு போய் காவேரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து அழுதுட்டு இருக்கதை விஜய் வந்து ரூமுக்கு வெளியே இருந்தே பார்ப்பாரு. அவங்க வந்து ரொம்பவே அதை நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த விஜய் வந்து வெண்ணிலானால காவேரி எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத விஜய் வந்து புரிஞ்சுப்பாரு. இதனால விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுப்பாரு. இதுக்கப்புறம் வெண்ணிலா இங்கே இருந்தால் சரியா வராது. ஸ்டார்டிங்லேயே வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாதான் நம்ம வந்து காவேரியோட வாழ்க்கையும் காப்பாற்ற முடியும். காவேரி நம்ம கூட அப்பதான் நிம்மதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தாத்தா கிட்ட போறாரு. விஜய் வந்து தாத்தா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தாத்தா, இந்த மாதிரி வெண்ணிலாவை வந்து ஆசிரமத்திலேயே விட்டுறதா முடிவு எடுத்திருக்கேன். வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவள் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் ஞாபகம் வரும்போது என் மேலே வச்சிருந்த காதலும் அவளுக்கு ஞாபகம் வருது. அதனால தான் காவேரி கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறா. அதனால வெண்ணிலா இங்கே இருக்க வரைக்கும் காவேரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதனால நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நான் வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு போய் நான் ஆசிரமத்துக்கு விட்டு அங்கேருந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க போகிறேன். அப்போதைக்கு போய் நானும் பார்த்துக்க போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லுவார். தாத்தாக்கு இதை கேட்டோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போயாச்சும் உனக்கு புரிஞ்சிச்சேப்பா, இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது. நீயா எப்போ வந்து புரிஞ்சு முடிவெடுக்கிறியோ அந்த முடிவை தான் நீ கண்டிப்பாக செய்ய முடியும். அதே மாதிரி இப்போ நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, நீ இதை வந்து செயல்படுத்தினா கண்டிப்பாக நம்ம குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லுவார். சரி தாத்தா நான் வெண்ணிலா வந்து ஆசிரமத்தில் போய் விடுற வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ வெண்ணிலா பண்ணதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத காவேரி, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது. வெண்ணிலா பண்ணதுக்கு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அவள் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டா, இந்த மாதிரி என் மேலே உள்ள லவ்வில் நான் உனக்கு ஊட்டிட்டு அதை பார்த்துட்டு அவள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டா, நீ இதெல்லாம் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசுவார். இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்தில் விட போகிறேன். அங்கேருந்து வெண்ணிலாவுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். இதை கேட்ட காவேரி பார்த்தீங்க அப்படின்னா விஜயை வந்து ஹக் பண்ணிட்டு அழுகுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு பிரச்சனையாக இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கே வச்சுக்க மாட்டேன் காவேரி, நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாத, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலா ஆசிரமத்தை விடுறதுக்காக போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாவை வா வெண்ணிலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு போவாங்க. வெண்ணிலாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து போக போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாதி விஷயம் வந்து அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி இல்லை நான் வரல, நான் இங்கே தான் இருப்பேன், நான் உன் கூட தான் இருப்பேன், நான் விஜய் கூட தான் இருப்பேன், ஏன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. இதை பார்த்த தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே கோபமாக இருக்கும். காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பண்ணுற விஷயத்தெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. திரும்ப வெண்ணிலா வந்து ரொம்பவே அடம் பிடிச்சாலும் வெண்ணிலா சொல்கிறத கேளு, நீ ஏற்கனவே இருந்த இடத்துக்கு தான் போகிறோம், அங்கே வந்து உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வெண்ணிலாவை கார் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு விஜய். இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து ஆசிரமத்தில் ஒழுங்காக இருப்பாங்களா இல்லை இதே